ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது பசியோட வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட கேலரிஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறோம், எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1/2 டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். ராகியில் அதிகப்படியான அயன், கால்சியம் எல்லாம் இருக்குது. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். ஒரே டம்ளரில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. கடலைப்பருப்பு, பாசிப்பருப்புலாம் சேர்த்தும் போது நம்ம ராகி கம்பெல்லாம் செய்யும்போது இட்லி ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சில பேர் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரத்துக்காக தான் நம்ம இந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்புலாம் சேர்த்துறோம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயுமே ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்திட்டு 3லேருந்து 4 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். சைட் டிஷ்ஷுக்கு குக்கரில் நான் ஒரு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஒரு கத்திரிக்காய், ஒரு நார்மல் சைஸ் பீர்க்கங்காய், இது கூடவே ஒரு நார்மல் சைஸ் தக்காளி, காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா. நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 6 பல்லு பூண்டு. இந்த காய் எல்லாமே ரொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் காய் எல்லாமே விசில் போடும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி நான் நல்லா கலந்துட்டுட்டு இதை ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து நல்லா மசிச்சது போல் வரும். நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணியை இது போல் பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இதமான சூட்டில் இருக்கும்போது, ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கைக்கு அனல் பறக்கும். ஸோ இதமான சூட்டில் இருக்கும்போது இது போல் பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. ஈஸியாக மேஷ் ஆகிடும். கடாய் கொஞ்சம் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். அப்பப்போ நல்லா கலந்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா கடைஞ்சி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, பீர்க்கங்காய் கடையில் ஊற்றிட்டு நம்ம தண்ணி வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியுமே சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். காரத்துக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திக்கிறேன். இது போல் சாம்பார் பொடி சேர்த்தும் போது இதுக்கு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்திக்கணும். டேஸ்ட் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா மூடி வச்சு மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாவே பீர்க்கங்காய் கடையில் ரெடி ஆகிடும். கடைசியாக இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டு கலந்து விட்டுற வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். 8 மணி நேரம் இந்த தானியம் எல்லாத்தையுமே நான் ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் சொல்கிற இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா பர்ஃபெக்டாக மாவு கிடைக்கும். இந்த மாவை ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சாவே போதும். மாவு நல்லா புளிச்சு வந்துடும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக புளிச்சு வந்திருக்குன்னு. மேலெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும், கீழே தண்ணி தேங்கி நிற்கும். அதனால் மேலே பார்த்துட்டு அவசரப்பட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா இந்த மாவு பதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும் போட முடியும்.
மாவோட பதம் பார்த்துக்குங்க. இது நான் தோசை ஊற்றுறதுக்காக வேண்டி இந்த பதம் எடுத்திருக்கேன். இதே மாவில் இட்லி போடலாம். ஆனால் மாவு பதம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே நல்லா பஞ்சு போல் ஸ்மூத்தாக தேய்ச்சி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா முருகல் போல் எடுத்துக்கிறேன். அரிசி சேர்த்தாம தான் நம்ம இந்த தோசையை ரெடி பண்ணுறோம். ஸோ அரிசி சேர்த்தாமலேயே இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக தோசை செய்ய முடியும். நம்ம சேனலில் இதே போல் தான் நான் அரிசி சேர்த்தாம டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் நான் உங்களுக்கு இது போல் ரெசிபீஸ் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது தேவைப்படுது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளைக்கு இது ஒரு தோசை சாப்பிட்டாவே ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்கெல்லாம் இது போல் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், டேஸ்டியாக சாப்பிட்லாம். பிடிக்காத உணவை சாப்பிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.